Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க பாரு ஜேபி பேசுறேன். போன தடவை நம்ம பிசி பில்ட் பண்ணி வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா இது நாட் ஒர்க்கிங் லேப்டாப் போர்டு. இது வந்து நான் ஒர்க் பண்ண காமிச்சு இதை ஆன் பண்ணி காமிக்க போறேன். இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இது ஓல்டு மதர் போர்டுன்றதுனால இதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிப்போம். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இதில் பயோஸ் பேட்டரின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பேட்டரி வரும். இந்த பேட்டரி நீங்கள் இதில் இப்படி போட்டுருந்துச்சுன்னா இதை எடுத்துருங்க. இந்த பேட்டரி போயிருந்தால் கூட திடீர்னு சில சமயத்தில் ஆன் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ப்ராசஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இருந்துச்சுன்னா அன்லாக்கு இது கரெக்டாக நடுவில் வச்சு இப்படி ஒரு திருப்பினீங்கன்னா லாக் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். தெர்மல் பேஸ்ட் ஓகே, இது பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஃபேன். இது நான் தனியாக வாங்கினேன், இந்த லேப்டாப்பில் இல்லை. ப்ராப்பராக நீங்கள் கரெக்டான தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரேம். இதில் நீங்கள் ப்ராப்பரான ரேமாக இருக்கணும். இது 4GB ரேம். நீங்கள் இந்த ரேமில் இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இது வேலை செய்யாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வேறு ரேம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட இந்த போர்டு ஓரமாக வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வரும்போது இந்த டிசி பவர் சாக்கெட் எனக்கு இல்லை. இது கொஞ்சம் உடஞ்சிருந்ததுனால இந்த சாக்கெட் நானே ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ப்ராப்பராக டேப் பண்ணணும், இல்லைன்னா ஷார்ட்டாக கூட வாய்ப்பு இருக்கு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. நம்ம இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். இதில் இருக்கும் கனெக்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. டொஷிபாவோட ஹார்ட் தான் 500 GB. இது ஓகே, அவ்வளோ அடுத்து இது பண்ணிட்டு ஓகே கைஸ், அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மவுஸ் வரும். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு
ஸ்க்ரூ பண்ணிடலாம் பின்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட். இப்போ நம்ம அந்த கீபோர்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கீபோர்டு வந்து இதோட கீபோர்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட மவுஸ் ஸ்ட்ரிப்பு தான். இப்போ கீபோர்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இது இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா பிராண்டு இந்த லேப்டாப்பு. அதனால் இதுக்கு ஸ்பேர் கிடைக்காது. இது ஸ்பேர் கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கும். இது மேட் இன் சைனான்றதுனால இதுக்கு ஸ்பேர்லாம் இப்போ வரதில்லை. அதனால் இப்போ நானே என்கிட்ட இருந்த பழைய ஒரு டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்டிப்பு நீங்கள் எந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசரோட டிஸ்பிளே தான். மாடல் தெரியல. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு. டிஸ்பிளே வந்து பெருசுன்றதுனால இதுக்கு வந்து இந்த இதை வந்து இதில் ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால் நானே இதுக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் எடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் எதுக்கு பெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறேன். இதுதான் நம்ம டிஸ்பிளே உட்கார்ற மாதிரி. ஓகே கைஸ், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இதில் ஏதாச்சும் ஒரு ஒயர் இருந்தால் போதும். 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. கட் பண்ணிட்டேன். ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போதும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே இந்த ஸ்டிப்பும் ஒழுங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டிப்பும் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் எந்த டிஸ்பிளேவாக இருந்தாலும் நம்ம அந்த லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிப்பு கரெக்டாக இருந்தால். இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட்டாக ஃபெவிக்விக் மட்டும் போட்டுக்கலாம். பார்த்து ஸ்பீக்கரில் ஃபெவிக்விக் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட லேப்டாப் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆன் பண்ணிட்டோம்.
இதில் என்ன ப்ராப்ளம்னா இதோட இந்த லேப்டாப் வந்து சைனா கம்பெனி, அதனால அங்கேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வேறு ரொம்ப நாள் ஆகும். ஷிப்பிங் சார்ஜே ரொம்ப அதிகமான சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால இதோட இந்த டிஸ்பிளே ஸ்டிப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். நம்ம எந்த டிஸ்பிளேவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பெக் மட்டும் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 4i3 ப்ராசஸர் போட்டிருக்கேன். ரேம் வந்து 4GB, 32 பிட்டு தான். இது விண்டோஸ் 7 தான், விண்டோஸ் 7 OS தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.